வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. வயதான தம்பதியின் வீட்டை விற்க வைத்து ஆருத்ரா நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்ய வைத்த முகவர் தற்போது அடியாட்களுடன் சென்று வீட்டில் உள்ள பொருட்களை அள்ளி வெளியே வீசி வயது மூத்த தம்பதியை வெளியே விரட்டியுள்ளார். தம்பதிக்கு நடந்த கொடுமையின் விவரம் என்ன? ஆருத்ரா நிதி நிறுவனத்தால் ஏமாற்றப்பட்ட பலர் இந்த தம்பதிகளைப் போல நடுத்தருவிற்கு வந்துள்ளனர். ஆருத்ரா முகவரால் பாதிக்கப்பட்ட தம்பதிக்கு நியாயம் கிடைக்குமா? ஒரு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து எல்லாமே முக்கியம் நினைக்காத, புரியுதா? நிறைய இருக்குது பார்க்க வேண்டியது. வயசானவங்க அவங்க குருமா அவங்க வயிற்றெல்லாம் அடிக்கூடாது. 19 லட்சம் செட்டில் பண்ண, ஒரு 6 லட்சம் கொடுத்துட்டு அநியாயம் பண்ண வீட்டுக்கு 19 லட்சம் செட்டில் பண்ணோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஜெம் நகரில் வசிப்பவர்கள் ஸ்டீபன் சுகுணா தம்பதி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் மற்றும் மானாமதி பகுதிகளில் ஆருத்ரா நிதி நிறுவன முகவராக இருந்தவர் நாகராஜ். 2021ஆம் ஆண்டு ஸ்டீபன் சுகுணா தம்பதியின் வீட்டை 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார் நாகராஜ். அதில் 6 லட்சம் பணத்தை மட்டும் முதியவர்களிடம் கொடுத்துவிட்டு மீதம் உள்ள பணத்தை தான் முகவராக இருக்கும் ஆருத்ரா நிறுவனத்தில் போட்டிருக்கிறார் நாகராஜ். பணம் செலுத்திய 3 மாதங்கள் மட்டும் மாதம் 1 லட்சம் ரூபாய் முதியவர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்த மாதம் முதல் ஆருத்ரா நிதி நிறுவனத்திலிருந்து பணம் கொடுக்கப்படவில்லை. ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி தொடர்பாக அதன் நிர்வாகிகள் மற்றும் முகவர்கள் கைது செய்யப்பட்ட போது நாகராஜும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆருத்ரா நிதி நிறுவனம் மற்றும் அதன் நிர்வாகிகள் முகவர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து வருகின்றனர். 2 மாதங்களுக்கு முன்பு வெளியே வந்த நாகராஜ் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு தெரிவிக்காத தனது சொத்துக்களை விற்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி காஞ்சிபுரம் மாநகராட்சி ஜெம் நகரில் உள்ள வயதான தம்பதியர் வசிக்கும் வீட்டை விற்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார் நாகராஜ். இதற்காக தனது ஆதரவாளர்களுடன் தம்பதி வசிக்கும் வீட்டிற்கு உள்ளே புகுந்த நாகராஜ் வீட்டில் இருந்த பொருட்களை அள்ளி தெருவில் வீசிவிட்டு வீட்டின் கதவை பூட்டிச் சென்றுள்ளார். ஒரு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து எல்லாமே முக்கியம் நினைக்காத, புரியுதா? நிறைய இருக்குது பார்க்க வேண்டியது. வயசானவங்க அவங்க குருமா அவங்க வயிற்றெல்லாம் அடிக்கூடாது. மொத்தம் 25 லட்சம், அதில் ஒரு 6 லட்சம் கொடுத்துருக்குறாரு. அப்புறம் மீதி நான் உங்களுக்கு கொடுக்குறான்னு ஏமாத்தின்னு இருந்தார். ஏமாத்தின்னு இருந்துட்டு கட்சியில் அவர் கொடுக்கவே இல்லை. அப்புறம் அவர் பிடிப்பட்டார், ஆதிபத்தியால் பிடிபட்டு ஜெயிலுக்கு போனார். சைடில் செவரு ஏறி குதித்து ஆளுங்களை கொண்டு வந்து செவரு ஏறி குதித்து உள்ளே வந்து என் மிஸ்ஸஸை போனெல்லாம் பிடுங்கி எங்கள் சாமான் அதெல்லாம் வாரி அப்படி தெருவில் வச்சுட்டு அவர் வீடும் பூட்டிகிட்டு போயிட்டார். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இப்போ கடைசியாக வந்து எஸ்பி ஆஃபீஸில் ஜேஎஸ்பி கிட்ட கொடுத்தோம் கம்ப்ளைண்ட்டு. வெள்ளிக்கிழமை கொடுத்தாங்க. சரி, அங்கே ஸ்டேஷனில் கொடுத்து அவங்கள இது பண்ண சொல்கிறோம் அப்படின்னு ஏடிசி சொன்னாங்க. மொத்த பணம் 60 போட்டோம். நாங்கள் மாதம் இவ்வளோ பணம் வரும்னு சொல்லிட்டு எங்களை இது பண்ணாங்க. கொஞ்சம் பணம் தான், அதுக்கப்புறம் பணமே வரல. பணம் கேட்டால் எதுக்குமே பதில் சொல்லவே இல்லை. அவங்க இன்றைக்கி தர நாளைக்கு எதுவுமே எந்த ரெஸ்பான்ஸும் பதிலே கொடுக்கல. இப்போ வந்து அவர் அந்த இடத்த வந்து விற்றுறதுனால ரிஜிஸ்டர் பண்ணதுனால அவங்க பேரை ரிஜிஸ்டர் பண்ணதுனால இப்போ எங்களுக்கு அந்த பணமும் கொடுக்கல. எங்கள் பிள்ளைங்க எல்லாமே எல்லாம் பணம் போட்டிருக்காங்க 60. அதுக்கு எதுக்கு பதிலும் சொல்ல பணமும் கொடுக்கல. சௌரி அதை குதித்து உள்ள சாமான்லாம் எடுத்து வந்து எங்களை வந்து வெளியே எல்லாத்தையும் வெளியே தள்ளி பூட்டிட்டு போனெல்லாம் பிடிங்கிட்டு இப்போ இங்கே நடுத்தரில் நிற்கிறோம். எல்லாம் சாமானோடு வச்சுட்டு வெளியே போட்டு. தகவல் அறிந்து வந்த தாலுகா காவல் ஆய்வாளர் பிரேசில் ஆனந்த் சட்டத்திற்கு புறம்பாக வீட்டிற்குள் சென்று வீட்டுப் பொருட்களை வெளியே வீசியது குற்றம் என்று கூறி நாகராஜை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். ஆருத்ரா நிதி நிறுவன முகவர் நாகராஜ் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த தாலுகா போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
ஏற்கனவே நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த பணம் திரும்ப கிடைக்காமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பொருளாதார குற்றப்பிரிவு வழக்கில் சேர்க்கப்படாத மறைக்கப்பட்ட சொத்துக்களை அதன் முகவர்கள் மற்றும் நிர்வாகிகள் விற்று பணம் பெற முயற்சி செய்கின்றனர். இதை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.